எல்லோருக்கும் வணக்கம். நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றேன். என்னோட பொட்டன்ஷியல் ஃபுல்லா அந்த வேலையில போடுறேன். பட் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லையே அப்படின்னு. உழைப்பினால் மட்டுமே உயர்ந்திட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஆளா? கொஞ்சம் யோசிங்களேன். உழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். பட் அந்த உழைப்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? சரியான பலத்தோட, சரியான டைரக்ஷன்ல, கன்சிஸ்டன்சியா இருந்தா மட்டும் தான் சக்ஸஸ்ஃபுல்லா ஆக முடியும். ஆங்கிலத்தில ஒரு சூப்பரான வாசகம் இருக்குங்க. என்ன தெரியுமா? 100% எஃபிசியன்ட், 0% எஃபெக்டிவ். அப்படின்னா என்ன தமிழ்ல பார்க்கலாமா? 100% திறன், 0% பயன். எவ்வளதான் எஃபெக்டிவா வேலை செஞ்சாலும், அதோட ரிசல்ட் எப்படி இருக்குமா? 0% எஃபெக்டிவ் தான் இருக்குமா. அதுதான் இவ்வளோ ஸ்மார்ட்டா சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஒருவனை அழைத்து அவனுடைய அப்பா முகத்தை கழுவிக்கொண்டு பவுடர் போட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவனு போயிட்டான். போயிட்டு ரிட்டர்ன் வரான். ஆனால் போனவன் போனப்போ எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் திரும்ப வரான். உடனே அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஏண்டா டேய், நான் சொன்னதை நீ செய்ய மாட்டியா? அப்படி செய்யாமலே வந்திருக்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் பவுடர்லாம் போட்டுட்டு முகத்தை கழுவிட்டு வந்தேன் அப்படிங்கிறான் மகன் ரொம்ப ப்ரௌடாக. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? 100% எஃபிசியன்ட் போட்டிருக்கான். பட் எஃபெக்டிவ் என்னவா இருக்குது? 0. அதாவது நம்ம உழைக்கிறது விழிப்புணர்வோடு இருக்கணும். திட்டமிட்டு இருக்கிறப்போ தான் அதற்கான பெனிஃபிட் கிடைக்கும். இதுதான் சூத்திரம் தெரியுமா? தமிழ் எவ்வளோ ஒரு அழகான மொழியில் ஒரு வாசகம் இருக்குங்க. விழலுக்கு இறைத்த நீர். விழல் அப்படிங்கிறது ஏரி பகுதியெலாம் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே ஒரு பாசனம் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஒரு நீளமாக பெருசாக ஒரு புல் வளரும். அது கூட அந்த காலத்தில் கூரையோட ஓலைக்கு மேலே வேய்ந்து வெயில் தாக்காமல் இருக்கிறதுக்காகவும், சூடு தகைக்காமலும், மழை நீர்லாம் ஒழுகாமல் இருக்கிறதுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இயற்கையில் எதுவுமே வீணே கிடையாது. மண்ணில் முளைக்கிற புல் கூட மண்ணரிப்பை தடுக்கிற காரணத்தால் தான் பூமிக்கு கூட புல்லரிக்குது அப்படின்னு ஒரு வாசகமும் என்னோட நினைவுக்கு வருது. இப்போ ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்க்கலாமா? கோழி ஒன்று பார்வை இல்லை. அதுக்கு மண்ணை கிளற பழக்கம் இருக்குது. ஸோ பார்வை இல்லைனாலும் அந்த ஹேபிட் அதை விட்டு நீங்கலை. அது ரொம்ப கடமை உணர்வோடு மண்ணை கிளறிக்கிட்டே இருக்கும். ஆனால் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற இன்னொரு கோழி என்ன பண்ணுச்சு தெரியுமா? அது அசால்ட்டாக மண்ணை கிளறாமல் இந்த கண்ணு தெரியாத கோழி கிளறிக்கிட்டு இருந்தது இல்லையா? அப்படியே பக்கத்தில் போயிட்டு கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் அந்த கோழி கிளறிய இடத்துல இருக்கிற புழுக்களையும் தானியங்களையும் கொத்தி சாப்பிட்ரும். இப்படி விவரமே இல்லாமல் உழைக்கிறவங்களோட ஊதியத்தை சுரண்டுபவர்கள் தான் இந்த காலத்திலும் சரி அந்த காலத்திலும் அதிகமாக இருந்திருக்காங்க. இன்னொரு ஸ்டோரி பார்க்கலாம். 2 எருது சந்திக்குது. ஒரு எருது சொல்லுது, நம்ம வெட்டுறவங்கள முட்டித்தலை இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். என்னோட கொம்பை பார்த்தியா ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருக்கேன். அவங்களோட கதையை முடிக்க போகிறேன் அப்படின்னு இன்னொரு எருதுக்கிட்ட சொல்லுது. அதுக்கு இன்னொரு எருது சொல்லுது, டே சும்மாருடா, இவங்களாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, நமக்கு வலியே இல்லாத மாதிரி நம்மளை கொன்றுவாங்க. பட் இவங்கள போய் நீ கொண்டுட்டீன்னா புதுசாக வரவங்களுக்கு அனுபவமே இல்லைன்னா நம்மளை வெட்டுறப்போ வலியும் வேதனையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுது. என்னங்க, இந்த எருதை போல் வலி இல்லாமல் வெட்டினா போதும் அப்படின்னு உங்களை நீங்களே அடிமைப்படுத்தியிருக்கீங்களா? அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும், எவ்வளோ தான் பொட்டன்ஷியல் போட்டாலும், எவ்வளோ தான் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஹார்ட் ஒர்க்கராக இருந்தாலும் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ கொஞ்சம் யோசிங்க. பாஸ், சைனிங் ஆஃப் சிட்டர்.